சென்னையில் பேருந்து முனையம் பஸ் டெர்மினஸ் 3 இடத்துல இருந்தது. அதாவது நான் சொல்றது 1970களில் தான் கொஞ்சம் பஸ் முனையம் அப்படிங்கிற பிரித்து வைக்க ஆரம்பிச்சாங்க. 3 இடத்துல இருந்தது. ஒன்று பாரிஸ் கார்னர், அந்த பர்மா பஜார் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ பர்மா பஜார் பெருசாக வளரல மீன்ஸ் அந்த அளவுக்கு கடைகள் கிடையாது. அந்த ரோட்டோரமாக குறி வச்சு காமிச்சிருக்கேன்னா அந்த ஒரு காம்பவுண்ட் வால், ரயில் பாதை இருக்குங்களா, அதை ஒட்டி வர சுவர், அந்த வெளிப்புற சுவர். இந்த சுவர் தான் நேராக வந்துட்டு பீச் ஸ்டேஷன் வரைக்கும் வரும். பீச் ஸ்டேஷன் அதையும் தாண்டி இந்த ரயில்வேக்காரவங்க வந்துட்டு அவங்க ரயில்வே ட்ராக் ஒட்டி வெளியே சுவர் அமைக்கிறது சகஜம் தானே. அந்த சுவரை ஒட்டின பகுதியில் தான் வந்து பர்மா பஜார் கடைகள் வந்தது. அந்த பாரிஸ் கார்னர் அந்த பில்டிங் இருக்கு பாருங்க, அங்கேருந்து அப்படியே பீச் ஸ்டேஷன் போகிற வழியில் அவ்வளோ தூரத்துக்கு கிடையாது, ஒரு 4-5 பஸ் நிற்கும். அந்த பஸ்கள்லாம் வந்துட்டு 38A 38F மாதவரம் ரெட் ஹில்ஸ் வழியாக போகிற பஸ்ஸுகள்லாம் அங்கே நிற்கும். இது வந்து முதல்ல இருந்த பாரிஸ் கார்னர் பஸ். அந்த பஸ்ஸிலேயே பாரி முனை அப்படின்னு தான் போட்டிருக்கோம், பாரிஸ் கார்னர். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சென்னை ஹைகோர்ட்டோட அந்த ஃப்ரண்ட் கேட் சைடில் ஒரு வரிசை இருக்கும். அந்த ஃப்ரண்ட் கேட்ல இருந்து காமராஜ் சாலையிலேருந்து என்ட்ரு ஆனோம்னாக்கா என்எஸ்சி போஸ்ட் ரோட்ல ஹைகோர்ட்டோடைய ஃப்ரண்ட் கேட் வழியா நேராக அந்த பிளாட்ஃபார்ம் ஓரமா வரிசையாக பஸ்ஸுகள் நிற்கும். இது வந்து 2வது. அதில் வந்து பஸ்ஸில் வந்து போட்டிருக்கோம் உயர் நீதிமன்றம் அப்படின்னுட்டு. இந்த வரிசையில் வந்து ஹைகோர்ட்ல இருந்து மவுண்ட் ரோடு வழியா போற பஸ்ஸுகளும், மவுண்ட் ரோடு வழியானாக்கா சைதாப்பேட்டை தாம்பரம் வரைக்கும் போற பஸ்ஸுகளும், பீச் ரோடு வழியா போற பஸ்ஸுகளும், மெரினா பீச்ல இருந்து சாந்தோம் அந்த வழியா அப்படி போற பஸ்ஸுகளும், அடையாறு திருவான்மியூர் இந்த ரூட்டு பஸ்ஸுகளும் இந்த வரிசையில நிற்கும். அந்த காலகட்டத்தில் அடையாறு திருவான்மியூர் இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா வளர்ச்சி அடையாத காலம். அது இன்னொரு பஸ் டெர்மினஸ் எங்க இருந்ததுனாக்கா அதே உயர்நீதிமன்றத்தினுடைய பேக் சைடு பின்னால அந்த மின்சார ரயில்லாம் அந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா. அதாவது இங்கேருந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வர மின்சார ரயில் அப்படியே திரும்பி போவோம் கோட்டை ஸ்டேஷன் பக்கமாக. அதாவது ஹைகோர்ட்டுடைய சவுத் கேட் பக்கம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சரியாக சொல்லணும்னாக்கா திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அப்படின்னு இருந்தது. அந்த பேருந்து நிலையம் உள்ளே இருக்கும். இது மெயின் ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்ம் வரும் வரிசையாக நம்ம சிட்டி பஸ்ஸுகள்லாம் வரிசையாக நிற்கும். மெட்ரோஸ் பஸ்ஸுகள் இங்கே நிற்கிற பஸ்ஸுகள்லாம் வந்துட்டு காரனோடை, செங்குன்றம் அந்த பக்கம் போகிறது. இந்த பக்கம் திருவொற்றியூர், மணலி, தண்டையார்பேட்டை இந்த ரூட்ல போற பஸ்ஸுகள்லாம் வந்துட்டு இந்த வரிசையில நிற்கும். காலப்போக்கில் பாரிஸ் பகுதி வந்துட்டு ரொம்ப நெரிசல் நிறைந்ததா ஆயிடுச்சு. என்எஸ்சி போஸ் ரோட்ல பூக்கடை, கொஞ்சம் பக்கத்துல உள்ள போனோம்னாக்கா கொத்தவால் சாவடி. கொத்தவால் சாவடிங்கிறது தான் மெட்ராஸுடைய ஒட்டுமொத்த காய்கறி வியாபார சந்தை. இது நெருக்கடிகள் அதிகமாயிடுச்சு. போக பஸ் போக்குவரத்துகளும் அதிகமாயிடுச்சு, மற்றபடி சாலை போக்குவரத்துகளும் அதிகமாச்சு. இப்போ இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடும்போது தான் முதல்ல வந்து காய்கறி மார்க்கெட்டை கொத்தவால் சாவடியில இருந்து கோயம்பேடுக்கு மாத்துறாங்க. அப்படி கோயம்பேடுக்கு மாற்றும் போது பூக்கடையும் இங்க இருந்து மாறுது. ஆனா இங்க தவிர்க்க முடியாத இன்னும் ஒரு பெரிய சந்தை இருக்கு. அது ஃபுல்லாவே ஹோல்சேல் மார்க்கெட். அது கோவிந்தப்ப நாயக்கன் தெரு, காசி செட்டி தெரு, நாராயண முதலி தெரு, தங்கசாலை தெரு, இப்படி 3-4 இடம் அந்த ஏரியா. இது போக இந்த பக்கம் தேவராஜ முதலி தெரு இதெல்லாம் வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு தேவையான அந்த ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. போக நைனியப்ப நாயக்கன் தெரு, இங்க வந்துட்டு கெமிக்கல்ஸ், பர்ஃபியூம்ஸ், மெடிக்கல் சம்பந்தமான எக்யூப்மெண்ட்ஸ், இன்னும் பல ஐட்டங்கள் எல்லாமே வந்துட்டு ஹோல்சேல் தான். இது பத்தாதுன்னு பக்கத்துல கந்தக்கோட்டம் வந்துட்டீங்கன்னாக்கா செம்பு பித்தளை வியாபாரங்கள், அதுவும் ஹோல்சேல் வியாபாரம். அப்போ இங்க வந்து வியாபாரிகள் வந்து போறதுக்கு எவ்வளவு நெரிசல் இருக்கும், எவ்வளவு நெருக்கடி இருக்கும். கொத்தவால் சாவடி கோயம்பேடுக்கு போனது காய்கறி மார்க்கெட் போச்சு, அவ்வளவுதான். அந்த கொத்தவால் மார்க்கெட் இருந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்டிட்டாங்க. ரொம்ப வருஷமா காலேஜ் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பூக்கடை கோயம்பேடுக்கு போனதுல ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒன்னு, பூக்கடைக்கு வர்ற வியாபாரிகளோட கூட்ட நெரிசல் ஒரு பக்கம் குறைஞ்சது. 2வது, பூக்கடை இருந்த இடம் பார்த்தீங்களா, அது வந்து பேருந்து நிலையங்கள் அமைக்கிறதுக்கு வசதியா போச்சு. பூக்கடை இருக்கும் போதே அது பின்பகுதியில் பூக்கடைக்கு பின்னால ஒரு பெரிய காலி கிரவுண்ட் இருந்தது. ஒரு காலத்துல வந்து 73, 74 வந்துட்டு சென்னை மண்ணடி பக்கத்துல இருக்கிற இந்த முத்தியாலப்பேட் மேல்நிலைப்பள்ளி, இப்ப மேல்நிலைப்பள்ளி, அப்ப உயர்நிலைப்பள்ளி அங்கிருந்து பசங்களை வந்து விளையாட்டு பயிற்சிக்காக காலையில 7 மணிக்கெல்லாம் அந்த கிரவுண்டுக்கு வர சொல்லுவாங்க. அந்த இடத்துல பிற்காலத்துல வந்துட்டு, அதாவது நான் சொன்ன அந்த காலகட்டத்தை ஒட்டியே அந்த பழைய பூக்கடை இருக்கும் போது அந்த பக்கத்துல வந்துட்டு இந்த முஃபசல் பஸ், சென்னைக்கு வெளியே போற ஊர்களுக்கு போற பஸ், இதெல்லாம் வந்துட்டு முஃபசல் பஸ் மொத்தமும் அங்கதான் அதுக்கு டெர்மினல் கொடுத்திருந்தாங்க.
கோயம்பேடு பேருந்து முனையம் கட்டினதும் இந்த முஃபசல் பஸ் மொத்தமும் கோயம்பேடுக்கு போயிடுச்சு. அப்படி போனதுனால பேக்ல இருந்த அந்த இடமும் ஃப்ரண்ட்ல பூக்கடை இருந்த அந்த இடமும் மொத்தமா சேர்த்து, ஆனா பூக்கடையும் கோயம்பேடுக்கு போயிடுச்சு இல்லையா, அந்த மொத்தமா சேர்த்து அதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும், இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னால வரைக்கும் நீங்க பார்த்த பிராட்வே பஸ் ஸ்டாண்ட். அந்த இடத்துக்கு இன்னமும் பேரு பூக்கடை தான். அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேரு பூக்கடை காவல் நிலையம். அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ இங்க வருவோம். இப்போ அந்த இடம் முழுசும் காலியானதும் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஒன்று அமைக்கிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படின்னா 3 பஸ் டெர்மினல் ஒன்னா சேரும் அந்த இடத்துல. ஒன்னு பாரிஸ் கார்னர் பஸ், ரெண்டாவது ஹைகோர்ட் முன்பக்கம் இருந்தது, மூணாவது ஹைகோர்ட் பின்பக்கம் இருந்தது. இந்த ஹைகோர்ட் பின்பக்கத்துல இருந்ததுல உள்ள இன்னும் ஒரு சின்ன கிரவுண்ட் ஒன்று இருந்தது. அங்க இருந்த பஸ்ஸுகளையும் அந்த ரூட்டு பஸ்ஸுகளையும் பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இந்த அம்புக்குறி காட்டி இருக்கிற இடத்துல தான் வந்து அப்போ பூக்கடை இருந்தது. அந்த பூக்கடை உள்ள வந்துட்டு நுழைஞ்சோம்னா அந்த பூ வாசம் சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது உள்ள நிறைய ஃபேன்சி ஸ்டோர்கள்லாம் கூட இருந்தது. இதுதான் அங்க இருந்த திருவள்ளுவர் பேருந்து நிலையம். அந்த அம்புக்குறி காட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல உள்ள வரைக்கும் தான் முதல்ல அவங்க கட்டினது. அதுதான் வந்து அந்த கட்டடத்தோட இருக்கும். அதுக்கு இந்த பக்கம் சில பஸ்ஸுகள்லாம் நிக்குது பாருங்க, 2 பஸ் நிக்குது. இது மாதிரி இந்த பக்கத்துல நிறைய பஸ்ஸுகள் வந்தாச்சு. அப்புறம் பஸ்கள் எண்ணிக்கை கூடும்போது அங்க இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு இங்க கூட நிக்க வச்சாங்க. இங்க நிழற்குடையோ எதுவுமே இருக்காது, வெயில்ல தான் நிக்கணும். பாரிஸ்ல இருந்த முஃபசல் பஸ் எல்லாம் கோயம்பேடுக்கு மாற்றப்பட்டது. அப்புறம் அங்கிருந்து இப்போ கிளாம்பாக்கத்துக்கு மாற்றப்பட்டு இருக்குது. இது வரைக்கும் பேருந்து நிலையம், அதாவது பேருந்து முனையம், டெர்மினல்ஸ், அது வரைக்கும் அதுகளை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பேருந்து நிறுத்தம், பஸ் ஸ்டாப்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பத்தி பார்ப்போம் வரிசையா ஒவ்வொன்னா. ஆரம்பத்திலிருந்து எப்படியெல்லாம் இருந்திருக்கு அப்படின்றத கிடைச்சிருக்கிற தகவல் வரைக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன், வரிசையா பாருங்க. இப்படி அடையாளத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கம்பம் நிற்கும். அங்கே நின்றோம்னாக்கா பஸ் வந்து நிற்கும். அப்போ பஸ்ஸில் ஏறி போகலாம். இதில் ஒரு விசேஷம் பாருங்க, மகளிர் பேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, மகளிருக்காக ஒரு பேருந்து நிறுத்தம் இருந்தது. அதையும் பாருங்க சென்னையில் எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக நிழற்குடை அமைக்கும் பணி துவங்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான நிழற்குடைகளை அமைச்சிட்டே வர்றாங்க. அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் கொஞ்சம் பிரபல்யம் அடைகிறதுனால சில தனியார் கம்பெனிகள் அதில் விளம்பரமும் செய்யறதுக்கு விருப்பப்பட்டு விளம்பரமும் கொடுக்குறாங்க. அதன் மூலமா அரசுக்கு அது ஒரு வருமானமாகவும் அமையுது. பிற்காலத்தில் அரசுடைய திட்டங்களையும் அதில் விளம்பரப்படுத்தினாங்க. இந்த பஸ் ஸ்டாப்புகளும் பல பரிணாம வளர்ச்சிகள் அடைஞ்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குளிரூட்டப்பட்ட ஏசி பஸ் ஸ்டாப்புகளாக மாறிக்கிட்டு வருது. ஆரம்பத்தில் மொத்த பஸ்ஸுகளுக்கும் பேர் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அப்படின்னு தான் இருந்தது. பிறகு அந்தந்த மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தலைவர்களுடைய பெயரையும், ஒரு முக்கியமான தலைவருடைய பெயரையும் வைக்க ஆரம்பித்தாங்க. நேசமணி போக்குவரத்து கழகம், தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம், பட்டுக்கோட்டை அழகிரி போக்குவரத்து கழகம், கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், அதுக்கப்புறம் தீரன் சின்னமலை போக்குவரத்து கழகம், இப்படி பல போக்குவரத்து கழகங்கள் அந்த நேரத்தில் இருந்தது. திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் துவங்கப்பட்டது தொலைதூர பயணத்திற்கான பேருந்தாக தான் அதை இயக்கிட்டு வந்தாங்க. பிறகு அது வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸாக மாறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டு போனோம்னா லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு சூரி சொன்ன மாதிரி கோடு மொத்தத்தையும் அழிச்சிட்டு முஃபசல் பஸ்களை வந்து 2ஆ பிரிச்சாங்க. ஒன்று வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், இன்னொன்று ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இது வந்து வெறும் இந்த முஃபசல் பஸ்ஸுக்கு மட்டும். இப்போ சென்னையில் இயங்கிய பேருந்துகள் பஸ்ஸுகளை பற்றி பார்ப்போம். ஆரம்ப காலத்துல இருந்து தெரிஞ்ச வரைக்கும், கிடைச்ச தகவல் வரைக்கும் இதில் சொல்லியிருக்கேன். இந்த முதல்ல பார்க்குறீங்கல்ல இந்த பஸ்ஸு, இது சென்னையில் ஓடிட்டு இருந்திருக்குது. அப்போ பேக்ரவுண்டில் பாருங்க மெட்ராஸோட ஹைகோர்ட் நல்லா தெரியும். சென்னையில் ஓடின பஸ்ஸுகளை இப்போ நம்ம வரிசையாக பார்க்குறோம். ஆரம்பத்துல இருந்து முதல்ல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அதில் ஆரம்பிச்சு, அப்புறம் சென்னை பல்லவன் போக்குவரத்துன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இப்போ வந்து எம்டிசி பஸ், மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு மாறி இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸுகளுடைய அந்த தோற்றங்களும் உள்ளமைப்புகளும் உட்கட்டமைப்பும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. இதுல இப்போ ஏசி பஸ்ஸும் வந்திருக்குது, தாழ்தள பேருந்து, அப்புறம் பேட்டரி பஸ், எலக்ட்ரிக் பஸ் அதுவும் வந்திருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் என்னன்னாக்கா, 1955 சென்னையில வந்து மாடி பஸ் இயங்கிட்டு இருந்திருக்குது. அப்போல இருந்து படிப்படியா இயங்கிட்டு வருது தொடர்ந்து. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, பஸ் நம்பர், ரூட் நம்பர் வந்து 11A, அதாவது பாரிஸ்ல இருந்து டி நகர் போற வண்டி. அந்த நேரத்துல பாரிஸ்ல இருந்து டி நகர் போறதுக்கு அவ்வளவு ஜனம் போக்குவரத்து இருந்திருக்குது. அதனால மாடி பஸ் இயக்கி இருக்காங்க. அதற்கு அடுத்து விடப்பட்ட மாடி பஸ், அதாவது டபுள் டெக்கர் பஸ், இதுவும் பாருங்க ரூட் நம்பர் 11A. ஸோ பாரிஸ்ல இருந்து மவுண்ட் ரோடு வழியா டி நகர் போறதுக்கு அந்த காலத்துல மக்கள் போக்குவரத்து அதிகமாகவே இருந்திருக்குதுன்றது நல்லா தெரியுது இதனால.
அப்புறம் மாடி பஸ்ஸை வந்து ட்ரெய்லர் வண்டி மாதிரி விட ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னாக்கா சாலையை பெருமளவில் ஆக்கிரமிக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு லாட்டாட அதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பழையபடி இது போன்ற மாடி பஸ்ஸுகளையே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அது இன்று மிகவும் நவீனமயமாக்கப்பட்ட முழுவதும் குளிரூட்டப்பட்ட அதாவது ஏசி மின்சார மாடி பஸ்ஸாக இப்போ இயங்கிக்கிட்டு இருக்குது. இன்னொரு வியப்பான தகவல் என்னன்னாக்கா அந்த காலத்துல சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் மாடி பஸ் இயக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, அந்த மாடி பஸ்ல மேல் தளத்துல உட்காந்துட்டு திருச்சி வரைக்கும் சாலைகளையோ வேடிக்கை பார்த்துட்டு போனா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. வீடியோவை பார்க்குற பெரும்பாலான அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய தவறிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும்.